இந்த வீடியோவில் 38 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சை இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். செஸ்ட் 38 இன்ச்சு, 38ல் 4ல் ஒரு பங்கு 9.5 இன்ச்சு, அந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு, 34ல் 4ல் ஒரு பங்கு 8.5 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. இப்போ 1.25 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். பின்னாடி டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த டக்ஸோட உயரம் 4 இன்ச்சு இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் 1/4 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 3 இன்ச்சு, அதை இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பின்னாடி பட்டி வரும் இல்லைங்களா, அது வந்து 4.5 இன்ச்சு தான் வேணும். அதை இங்கே கீழே இருந்து இது மாதிரி 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ப்ளவுஸோட பேக் சைடு. இப்போ பேக் சைடு மார்க் பண்ணி முடிச்சாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்க கிளாத்தை இதை மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி போட்டு வச்சு இது மாதிரி மார்க் போட்டுக்கலாம். இந்த 1/4 இன்ச்சு வச்சு இந்த லைன் எதுக்காக போடுறோன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக்கை பட்டி தப்போம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணி பேக் பார்ட்டை இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஆர்ம் ஹோலோட பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் 3 இன்ச்சு இல்லைங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு, அதை இதை மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இதை மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். டக்ஸ் பாயிண்ட்டு 10 இன்ச்சு, அந்த 10 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இதை மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே 4 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கீழே 1/2 இன்ச்சு குறைச்சி 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறீங்களா, அதனால இங்கே ஒரு 1.5 இன்ச் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 1/2 இன்ச் வச்சு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரியே இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இது மாதிரி க்ராஸாக லைன் போடணும். இங்கேருந்து நம்ம 4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சோம் இல்லைங்களா, இங்கே 4 இன்ச்சு வச்சோம்னா கீழே 1/2 இன்ச்சு குறைச்சி 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை மெயின் கிளாத் மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் சைடு. இதே மாதிரியே ஒவ்வொரு பார்ட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.